அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபஇன்ன அஸ்தகல் ஹதீஸி கலாமுல்லாஹ் வ கைரல் ஹதியு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரல் உமூரி முஹதஸாத்துஹா ஃபஇன்ன குல்ல முஹதஸத்தின் பித்ஆ வ குல்ல பித்அத்தின் ضலாலா வ குல்ல ضலாலத்தின் ஃபின்னார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தொடர்ச்சியாக எங்களுடைய அகீதா வகுப்பிலே 6வது வகுப்பிலே நாங்கள் இணைகிறோம். அல்லாஹு தஆலா அவனுடைய வேதத்திலே ஈமான் கொண்டவர்களை பற்றி அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். ஈமான் கொண்டவர்கள்தான் வெற்றியாளர்கள். இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் சாலிஹாத். யார் ஈமான் கொண்டு நற்கர்மம் செய்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அல்லாஹு தாலாவுடைய எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும். அதே மாதிரி ஈமான் கொள்ளுதல் என்ற விஷயத்துக்கு இந்த மார்க்கத்தில் முதலாவது இடம் இருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று ஒரு மனிதன் இந்த கலிமாவில் என்ன சொல்லப்படுகிறதோ அதை அவன் விளங்கி நம்பிக்கை கொண்டால், எப்பொழுது இந்த கலிமா அவனுக்குள்ளே போகிறதோ அடுத்த நிமிடமே அவனுக்குள்ளே இருக்கிற எல்லாம் வெளியில் வந்துடணும். அவனுக்கு உள்ளே இருக்கிற உலக மோகங்கள், நட்புகளின் பேரில் வைக்கக்கூடிய மோகங்கள், மனோ இச்சைகள், அல்லாஹு தாலாவை தாண்டின கட்டுப்பாடுகள், அதே மாதிரி வரட்டு கௌரவங்கள், அவன் எதிர்பார்க்கக்கூடிய பட்டம் பதவிகள், உலக லாபங்களுக்காக வேண்டி அவன் எத்தனித்து கொண்டிருக்கக்கூடிய விடயங்கள் எல்லாமே அவனுக்கு உள்ளே இருந்து வெளிக்கு வர வேண்டும் என்பது இந்த கலிமாவை ஈமான் கொள்வதுடைய அர்த்தம். இந்த கலிமா உள்ளே போய்விட்டால் அதன் பின்னால் அல்லாஹு தாலாவுடைய தூதர் அந்த நடவடிக்கைகள் மட்டுமே அவனுடைய உள்ளத்தில் குடிகொள்ள வேண்டும். இந்த கலிமாவை சுமந்து கொண்டதன் பின்னால் எனக்கே நான் சொந்தமில்லை என்ற ஒரு அர்த்தம் இந்த ஈமானுடைய பாடமாக நாங்கள் புரிந்து கொள்ளணும். எதுவரைக்கும் நாங்கள் இந்த கலிமாவை பெறுகின்றோமோ அதிலிருந்து என் பேச்சு எனக்கு சொந்தமில்லை, என்னுடைய உணர்வுகள் எனக்கு சொந்தமில்லை, என்னுடைய உடம்பு எனக்கு சொந்தமில்லை, நான் சிந்தித்து முடிவெடுக்கிற முடிவு எனக்கு சொந்தமில்லை, இப்படியாக ஒவ்வொன்றும் இந்த கலிமாவுக்கு சொந்தமானது. இதுதான் இந்த ஈமானுடைய உச்சகட்டத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் அல்லாஹு தாலாவை ஈமான் கொள்கின்ற பொழுது இப்படித்தான் நினைத்தார்கள், இப்படித்தான் அவர்கள் ஈமான் கொண்டார்கள். அவர்களுக்கு பல்லாயிரம் தேவைகளும் பல்லாயிரம் பிரச்சனைகளும் பலவிதமான காரணங்களும் இருக்கிற நேரத்தில் அவர்கள் முஸ்லீமாகி இந்த ஈமானை அவர்கள் சுமந்து கொண்டார்கள் என்றால் இது சாதாரண விஷயங்கள் கிடையாது என்பதனை நாங்கள் மனதில் கொண்டு இந்த ஈமானுடைய அடிப்படை அம்சத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள கடமைப்படுகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களுக்கு இந்த ஈமானை பற்றி சொல்லுவார்கள். ஈமானை பற்றி சொல்லுகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தாலாவை பற்றி குறிப்பிடுவார்கள். அல்லாஹு தாலாவுடைய சிஃபாத்துகள், தன்மைகள் பற்றி குறிப்பிடுவார்கள். அல்லாஹு தாலாவுடைய இறை நம்பிக்கையை பற்றி நபிகளார் விளங்கப்படுத்துவார்கள். அந்த நேரத்தில் ஒரு சஹாபி, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு ஒரு எண்ணம் வருகிறது, அந்த எண்ணத்தை என்னால் சொல்ல முடியவில்லை, உள்ளத்தில் ஒரு கெட்ட எண்ணம் எனக்கு ஊசலாடுகிறது. இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவாக இருந்தாலும்
நபிகளாரிடத்தில் ஒலிக்கிற ஒரு பண்பு சஹாபாக்களிடத்தில் இருக்கவில்லை. மனதுக்குள் உதயமாகின்ற விஷயத்தை கூட, மனதுக்குள் அலைமோதிவிட்டு போன ஒரு விஷயத்தை கூட நபிகளாருக்கு முன்னால் ஒளித்து வைத்து கொள்ள அவர்கள் பயப்பட்டார்கள். அது முனாஃபிக்தனம் என்று அவர்கள் கருதினார்கள். அந்த அளவில் ஈமானை பெற்றவர்கள் இன்றைக்கு யாரும் கிடையாது. ஒரு மனிதரோடு பேசிக்கொண்டிருப்போம், நல்ல முறையில் சிரித்து, நல்ல முறையில் கவனித்து, நல்ல முறையில் கௌரவப்படுத்தி பணிவாக நடந்து கொண்டு பேசிக்கொண்டிருப்போம். ஆனால் உள்ளத்தில் அவரை பற்றிய கெட்ட சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கும். அப்படித்தான் இல்லாவிட்டாலும் நல்ல முறையில் ஒருத்தரோடு நாங்கள் அணுகி நல்ல முறையில் அவரோட நட்போக நடந்து கொள்வோம். ஆனால் மறைவில் அவரை பற்றி இழிவாக கதைத்து கொண்டிருப்போம். அந்த நபித்தோழர்களை பொறுத்த மட்டில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு கெட்டெண்ணம் உள்ளத்தில் தோன்றுகிறது. அதை கூட அவர்கள் அதை எடுத்து சொல்லாமல் இருக்க அவர்களுக்கு தைரியம் வரவில்லை. இந்த எண்ணத்துக்கும் நபிகளாருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது அவரோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஆனாலும் கூட ஈமான் என்கிறதை நாங்கள் பரிபூர்ணமாக பெற வேண்டும், இல்லாவிட்டால் சுவர்க்கத்தை அடைய முடியாது என்ற காரணத்தினால நபிகளாரிடத்தில் உள்ளத்தில் எதெல்லாம் எப்பவெல்லாம் உதயமாகுமோ அதையெல்லாம் கேட்பார்கள். அந்த நேரத்தில் அவர் கேட்குறார், அல்லாஹ்வின் தூதரே, இந்த எண்ணத்தை என்னால் சொல்ல முடியாது. நபிகளார் கேட்கிறார்கள். அப்பொழுது அவர் நபிகளாரை பார்த்து சொல்லுகிறாரு, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வை யார் படைத்திருப்பான்? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வை யார் படைத்திருப்பான்? இது ஒரு கேள்வியா? இப்படி ஒரு எண்ணம் ஒருத்தருக்கு வர இயலுமா? இது ஒரு சஹாபி கேட்குற கேள்வியா? அல்லாஹ்வை யார் படைச்சிருப்பான் என்று ஒரு முஸ்லீம் கேட்பானா? இந்த கேள்வி ஈமான் உள்ளவனுக்கு இது சாத்தியமான ஒரு கேள்வியா? அப்படி யாருமே கேட்கலாது. அப்படி கேட்குறதா இருந்தால் அல்லாஹ்விடத்தில் டவுட் இருக்கிறதா? அல்லது அல்லாஹ் தாலாவும் அல்லாஹ் அல்லாமல் ஒரு படைக்கப்பட்ட மஹ்லூக் கொண்டா? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அவர் அப்படி கேட்குறாரு, அல்லாஹ்வை யார் படைச்சிருப்பான், அல்லாஹ்வை யார் படைச்சிருப்பான் என்று சொல்லி அந்த சஹாபி விடை தேடுவதல்ல இதனுடைய அர்த்தம். இந்த விஷயத்தில் அவருக்கு ஆய்வு செய்வதல்ல. இப்படி ஒரு எண்ணம் அலைமோதுகிறது, இப்படி ஒரு சிந்தனை உள்ளத்தில் வந்துவிட்டு போனது, என் உள்ளத்தில் இப்படி தோன்றினது என்று அவர் கேட்குற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், தாலிக ஹுவல் ஈமான், அதுதான் ஈமான் என்கிறார்கள். அல்லாஹ்வை யார் படைச்சிருப்பான் என்று ஒரு கெட்ட எண்ணம் எனக்கு வருது, இது கெட்ட எண்ணம், இது நல்ல எண்ணம் கிடையாது. ஷைத்தான் ஒரு எண்ணத்தை உள்ளத்தில் டக்குன்னு போட்டுடுவான். போட்ட அந்த எண்ணத்தை நான் டெவலப் பண்ணுகிறேனா என்று அவன் பார்த்து கொண்டிருப்பான். அந்த கெட்ட எண்ணத்தை நான் டெவலப் பண்ணுவதற்கு ஆரம்பித்தால், அதை நான் அபிவிருத்தி செய்ய ஆரம்பித்தால், இன்னும் அவன் அதில் வழிகேட்டில் கொண்டு போவதற்குரிய வேலைகளை செய்வான். இப்போ உடனே இந்த நபித்தோழர் அதைத்தான் கேட்குறாரு, எனக்கும் இப்படி ஒரு எண்ணம் வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுதான் ஈமான் என்று எப்படி சொல்ல முடியும்? இது ஈமானுக்குரிய விஷயம் அல்ல, இது குஃபுருக்குரிய விஷயம். ஆனால் நபிகளார் சொல்லுகின்றார்கள் அதுவே ஈமான் என்று. இன்னொருத்தர் கேட்குறாரு, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு ஒரு எண்ணம் வருகிறது, இந்த எண்ணத்தை நான் சொல்லுவதை விட ஒரு நெருப்பில் கருகி போகிறது அதை விட ஒரு விஷயமாக இருக்கும். அவ்வளோ பெரிய ஒரு கெட்ட எண்ணம், எங்களை போல ஆட்களுக்கு இப்படி எண்ணம் வரையலுமா? சாதாரணமாக இஸ்லாம் தெரியாத, அல்லாஹ் தெரியாத ஒரு குஃபுரில், இறை நிராகரிப்பில், வேறு மதத்தில் இப்படியாக அடிப்படையே தெரியாத ஒருத்தருக்கு இந்த எண்ணம் வருகிறது ஒரு சாதாரண நிலையாக இருக்கும். அல்லாஹ்வை யார் படைச்சிருப்பான் என்று ஒரு எண்ணம் வருகிறதா இருந்தால்? அப்படி இன்னொருத்தர் கேட்குறாரு இன்னொரு சந்தர்ப்பத்தில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஏன் இதை நாங்கள் விளங்கணும் என்றால், எண்ணங்கள் கூட வருகிற பொழுது அதுக்கு கூட அவர்கள் ஃபத்வா கேட்டுக்கொள்வார்கள். அதுக்கு கூட அல்லாஹ் தஆலாவிடத்தில் நான் பாவியாகி விடுவேனோ, அதுக்கும் நபிகளாரிடத்தில் விளக்கம் கேட்டுக்கொள்ளணும். எல்லாமே உள்ளத்தில் இருக்கிறது தெளிவாக இருக்கணும். ஈமானுக்கு முன்னுக்கால எந்த மறைப்பும், எந்த விதமான நடிப்பும், எந்த விதமான பகட்டுத்தன்மையும், அப்படி எதுவுமே நளினங்கற்பிப்பது எதுவுமே இந்த ஈமானுக்கு சரி வராது. அதனால் அந்த தோழர்கள் அதை தெளிவாக கேட்கிறார்கள். இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், தாலிக்க மஹதுல் ஈமான், இதுதான் பரிசுத்தமான தெளிவான ஈமான். ஒருத்தர் அல்லாஹ்வை யார் படைச்சிருக்கிறான்னு ஒரு எண்ணம் வந்ததுன்றாரு, இன்னொருத்தர் அதே மாதிரி ஒரு எண்ணம் எனக்கும் வந்ததுன்றாரு. கெட்ட எண்ணங்கள் வருகிறதுன்னு சொல்லுகிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது தெளிவான ஈமான் என்கிறாரு. அதே மாதிரி ஒரு நாள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாதையில் நிற்கிற பொழுது அத்தா இப்னு அபீ ரபாஹ் என்று சொல்லக்கூடிய தோழர் வந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் எனக்கு ஒரு கெட்ட எண்ணம் வருகிறது. இப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கேட்குறார்கள், அல்லாஹ்வை யார் படைச்சிருப்பான் என்று தானே உங்களுக்கு எண்ணம் வருகிறது. என்னடா அவரும் இந்த கேள்வியை நபிகள் இடத்துல கேட்டிருக்கிறாரு. அதனால் ஒரு கெட்ட எண்ணம் வருகிறது அல்லாஹ்வை பற்றி என்று அவர் சொல்லுகிற பொழுதே இவருக்கு புரிகிறது, இதுதான் அந்த கெட்ட எண்ணமாக இருக்கும் என்று. அப்பொழுது அத்தா இப்னு அபீ ரபாஹ் தோழர் சொல்லுகிறாரு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில், ஆமாம் அது அப்படித்தான் எண்ணம் வருகிறது. நபிகளாரிடத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்ட விஷயத்தையும் அதுக்கு நபிகளார் சொல்லிக் கொடுத்த பாடத்தையும் அவர் அங்கே இந்த தோழருக்கு நடத்துகிறார், இந்த தாபிக்கு. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதிலிருந்து நாங்கள் ஈமான் என்றால் என்ன என்று படித்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கிறது. ஒருத்தருக்கு கெட்ட எண்ணம் வருகிறது, அதை நபிகளாரிடத்தில் அந்த தோழர் கேட்குறாரு. நபிகளார் அது தெளிவான ஈமான் என்றால் இதனுடைய அர்த்தம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஷைத்தான யஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத்தம், ஷைத்தான் மனிதனுடைய இரத்தம் ஓடும் இடமெல்லாம் அவன் ஓடிக்கொண்டிருக்கிறான். இரத்த குழாயில் எல்லா இடத்திலையுமே மனிதனை வழிகெடுத்துவதற்காக வேண்டி கெட்ட சிந்தனைகளை அவன் சொல்லி கொண்டிருக்கிறான். உள்ளத்துக்கு சமீபமாகி கெட்ட சிந்தனைகளை வஸ்வசா என்று இதுக்கு சொல்லுகிறது. பவஸ்வச இலைஹி ஷைத்தானு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வழிகெடுப்பதற்காக வேண்டி அவன் இந்த சிந்தனைகளை கொண்டு வந்தானே, அது மாதிரி ஷைத்தான் அவர்களிடத்திலேயே கெட்ட சிந்தனைகளை கொண்டு வருகிற பொழுது மனிதர்களிடத்தில் கொண்டு வராமல் இருப்பானா? இப்படியான கெட்ட சிந்தனையை மனிதர்களிடத்தில் ஷைத்தான் கொண்டு வருவான் என்று நபிகளார் சொல்லியிருந்த விடயத்தை இந்த சஹாபாக்கள் இந்த கேள்வியினூடாக எதை சொல்ல வருகிறார்கள் என்றால், என்னிடத்திலும் ஷைத்தான் வருகிறான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கேள்வி அப்படியாக இருந்தால் அவர் நபிகளாரிடத்தில் எதை சொல்லுகிறார் என்றால், அல்லாஹ்வின் தூதரே என்னிடத்திலும் ஷைத்தான் வருகிறான். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு எதை விளங்கப்படுத்துகிறார்கள் என்றால், அல்லாஹ்வின் தூதரே என்னிடத்திலும் ஷைத்தான் வருகிறான். அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுதான் தெளிவான ஈமான், இதுதான் பரிசுத்தமான ஈமான் என்று எதை சொல்லுகின்றார்கள் என்றால், இந்த சிந்தனை அல்ல, இப்படி கெட்ட எண்ணம் வரணுமென்றதே அல்ல, இப்படியான எண்ணங்களுக்கு அவர் நபிகளார் சொல்லவில்லை. நீங்கள் உண்மையாளர்கள், நீங்கள் உள்ளதை உண்மையானபடி நீங்கள் சொல்லுகிறீர்கள், உண்மையை நீங்கள் மறைத்து கொள்ளவில்லை, என்னிடத்திலும் கெட்ட எண்ணம் வருகிறது என்பதனை நீங்கள் அங்கீகரிக்கிறீர்கள், அதை மறைக்காம உள்ளபடியே நீங்கள் சொல்லுகிறீர்கள். இதுதான் ஈமான். ஈமான் என்பது இருக்கிறதை அதே மாதிரி நம்பிக்கை என்றதனுடைய அர்த்தம் அதுதான். அதை மறைத்து எனக்கு கெட்ட எண்ணமே வராத மாதிரி நடித்து, நாங்களெல்லாம் கெட்ட எண்ணம் வரக்கூடியவங்களா, நாங்கள்லாம் பெரிய பெரிய மக்கள், எங்களுக்கு எத்தனையோ விஷயங்களில் நாங்கள் ஞானங்களை பெற்றிருக்கிறோம்,
நாங்கள்லாம் அவுலியாக்கள், நாங்கள்லாம் பெரிய பெரிய வழிகாட்டலுக்கு உட்பட்டவர்கள், நாங்கள்லாம் எத்தனை மேடைகள், எத்தனை பெரிய பயான்கள், எத்தனை பெரிய மக்களுக்கு ஷேகுமார்களாக முரீதுகளாக இப்படியெல்லாம் நாங்கள் பெரிய பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்க, எங்களுக்கு எப்படி கெட்டெண்ணம் வரும் என்று நாங்கள் சிந்தித்தால் இது ஈமானுக்கு சரி வராது. இவர் மறைக்கிறார் என்ற அர்த்தம். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், இந்த மார்க்கத்தில் வழிகேடுகள் எல்லாம் உண்டாகி தனி மனித வழிபாடுகள் எல்லாம் ஆகி போனதற்குரிய அர்த்தம் என்ன? இந்த மார்க்கத்தில் எப்படி அல்லாஹ்வையும் ரசூலையும் ஈமான் கொண்டு அதன்படி நடக்க வேண்டிய மக்கள் ஒவ்வொருத்தரையாக தன்னுடைய வழிகாட்டலுக்காக வேண்டி, ஒவ்வொருத்தரையாக தன்னுடைய செய்குமார்கள் என்று இப்படி மனிதர்களை பின்பற்றக்கூடியவர்களாக ஆகி போனதற்குரிய காரணம் என்ன? இவர்களுக்கெல்லாம் கெட்டெண்ணம் வராது, இவர்களுக்கெல்லாம் உள்ளத்தில் எந்த கெட்ட சிந்தனையும் வராது, இவர்களெல்லாம் சிந்தித்தால் எல்லாமே நல்ல சிந்தனை தான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பாடம் எங்களுக்கு இந்த ஹதீஸ்கள் எதை சொல்லுகின்றதென்றால், எனக்கும் கெட்ட எண்ணம் வரும், என்னுடைய ஆசிரியருக்கும் கெட்ட எண்ணம் வரும், அவருடைய ஆசிரியருக்கும் கெட்ட எண்ணம் வரும், என் தாய்க்கும் கெட்ட எண்ணம் வரும், என் தந்தைக்கும் கெட்ட எண்ணம் வரும், பெற்றோருடைய பெற்றோருக்கும் கெட்ட எண்ணம் வரும், ஆலிமுக்கும் கெட்ட எண்ணம் வரும், இமாம்களுக்கும் கெட்ட எண்ணம் வரும், எல்லாருக்கும் கெட்ட எண்ணங்கள் வரும். காரணம், இந்த ஹதீஸ் எல்லாருக்கும் பொதுவானது. நாங்கள் எப்பயாவது நினச்சிருப்போமா எங்களுடைய ஷெய்குமார்களுக்கு கெட்ட எண்ணம் வருகுதுண்டு? எங்களுடைய ஷெய்குமார்களிடத்தில் போய், நாங்கள் பையத்தெடுத்த ஷெய்குமார்களிடத்தில் போய் உங்களுக்கு கெட்ட எண்ணங்கள் வருகுதான்னு கேட்டு பாருங்கள். எனக்கும் கெட்ட எண்ணம் வருகுதுன்னு அவர் சொல்லுவாரா? அப்படி சொல்கிறதா இருந்தால் அவர் மூமின். எனக்கெல்லாம் எப்படி கெட்ட எண்ணம் வரும்? நாங்கள்லாம் அல்லாஹ் தஆலாவிடத்தில் நேரடியாக நிறைய விஷயங்களை நாங்கள் பெற்றவர்கள், எங்களுக்கெல்லாம் கெட்ட எண்ணமே வராது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அபிலாஷைகள், கெட்ட எண்ணங்கள், அந்த கெட்ட எண்ணங்களை அபிவிருத்தி பண்ணாமல் இருக்கிறோம் என்று சொல்லலாம். அந்த கெட்ட எண்ணங்களை நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறோம் அப்படி சொல்லலாம். அந்த கெட்ட எண்ணங்களை நாங்கள் பெரிதாக நாங்கள் அதில் ஈடுபடாமல் இருக்கிறோம் அப்படியெல்லாம் சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் கெட்ட எண்ணமே வரவில்லை என்று சொல்ல முடியாது. அதைத்தான் இந்த சஹாபாக்கள் சொல்லுகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான ஈமான் என்றால் இதை விட ஈமான் கிடையாது, இந்த சஹாபாக்களை விட ஈமான் உள்ளவர்கள் கிடையாது என்ற அர்த்தம் அதில் இருக்கிறது. ஏன்? அதைவிட பரிசுத்தமான இந்த அளவுக்கு அந்த நபித்தோழர்கள் சிந்திக்கலாமே. எனக்கு கெட்ட எண்ணம் வருது என்று நான் சபையில் சொன்னால் உலக மக்கள் ஒரு சஹாபியுடைய இமேஜ் என்ன, ஒரு சஹாபியை பற்றி உள்ளத்தில் வச்சு கொண்டு இருக்கக்கூடிய அந்தஸ்து என்ன, சஹாபின்டா ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹும் அல்லாஹு தஆலா சொர்க்கத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டவர், அப்படியெல்லாம் உலக மக்கள் எங்களை பூமாலை போட்டு சொர்க்கவாதியாக நினச்சி கொண்டு இருக்கக்கூடிய எங்களுக்கு கெட்ட எண்ணம் வருதுன்னா என்னுடைய தரம் குறைஞ்சிடுமே, என்னுடைய இமேஜ் சமூகத்தில் குறைஞ்சிடுமே, என்னுடைய அந்தஸ்துக்கு அது பாதிப்பாக இருக்குமே. அப்படியெல்லாம் அந்த தோழர்கள் சிந்திக்கவில்லை. அந்த தோழர்கள் அப்படியெல்லாம் சிந்திக்காத காரணத்தினால்தான் நபிகளார் உங்கள்கிட்ட இருக்கிறது தெளிவான ஈமான், நீங்கள் தான் பரிசுத்தமான ஈமானுக்கு சொந்தக்காரர்கள், உள்ளத்தில் உதயமாகிறத நீங்கள் அப்படியே சொல்வதாக இருந்தால் நான் சொன்ன ஹதீஸு உண்மைன்றதை நிரூபிச்சிறீர்கள், என்னுடைய ஹதீஸை நீங்கள் நம்புகிறீர்கள். எல்லா மனிதனிடத்திலையும் ஷைத்தான் வருவான் நபிமார்களை தவிர, அதை நீங்கள் இப்பொழுது அங்கீகரிக்கிறீர்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதனால் தான் நாங்கள் எல்லாருக்கும் கெட்ட எண்ணங்கள் வரும் என்பதனை முதலாவது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த கெட்ட எண்ணங்கள் வந்தால் என்ன செய்வது? அந்த கெட்ட எண்ணம் அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். கெட்ட எண்ணங்கள் வருது, அதனால் அந்த கெட்ட எண்ணங்கள் படியே நாங்கள் சிந்தித்து விட்டு போய்விடுவோம். அது ஷைத்தானை படைச்சத காரணத்தினால, அவன் எண்ணங்களை போடுற காரணத்தினால கெட்ட எண்ணங்கள் வரத்தான் செய்யும். அப்படி அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கும் எங்களுக்கு பரிகாரம் சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒரு இடத்துல நபிகளார் சொல்லுகிறார்கள், இப்படி கெட்ட எண்ணங்கள் வருகிற பொழுது முதலாவது விஷயம் அந்த எண்ணங்களை கட் பண்ணணும்.
உடனே அந்த எண்ணங்களை முடிவுக்கு கொண்டு வரணும். வரும் பொழுதே அல்லாஹ்வை பற்றி தேவையில்லாத சிந்தனை, நபிகளாரை பற்றி தேவையில்லாத சிந்தனை, அதே மாதிரி அகீதாவை பற்றி அர்த்தமில்லாத சிந்தனைகள், இப்படியெல்லாம் ஷைத்தான் போடுகிற பொழுது அந்த சிந்தனையை அப்படியே சிந்திச்சு கொண்டு போகக்கூடாது. அதை உடனே அதை கட் பண்ணி விட்டு அந்த சிந்தனைக்கு நாங்கள் இன்வால்வ் ஆகாமல் இப்படி ஒரு சிந்தனை வருகுது என்பதனை புரிந்து கொண்டுட்டு ஆமந்து பில்லா, நான் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டுட்டேன், இது ஷைத்தானுக்கு சொல்கிற பதில். இதனுடைய அர்த்தம் என்ன? நீ என்ன கெட்ட சிந்தனை கொண்டு வந்தாலும் நான் ஈமான் கொண்டால் கொண்டது தான், அல்லாஹ்வை நான் நம்பினால் நம்பினது தான், அதில் எந்த விதமான ஒரு கோளாறும் உன்னால் பண்ண முடியாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்தகுஃபிருல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடிக்கொள்கிறேன், தௌபா செய்து கொள்கிறேன். இப்போ 2 விஷயத்தை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். ஒன்று, கெட்ட சிந்தனைகள் வருகிற பொழுது உடனே அதை நாங்கள் கட் பண்ணணும். இது பாவமான காரியத்திலையும் வரும், அகீதாவிலையும் வரும். உதாரணத்துக்கு ஒருத்தர் பொருளாதாரத்தில் மிக கஷ்டப்படுகிறாரு. அப்படி கஷ்டப்பட்டு பல பிரச்சனைக்கு நாளுக்கு நாள் முகம் கொடுக்கிற பொழுது, நினைத்ததெல்லாம் நடக்காமல் போகிற பொழுது அவருக்கு அப்படியே ஒரு எண்ணம் வரும், நாங்கள் வட்டியில் கை வச்சிடுவோமா, அல்லது பேங்க்கில் போய் இப்படி நாங்கள் வட்டியை எடுத்துக்கொள்வோமே, அல்லது வட்டிக்காரன்ட்ட போய் இப்படி வாங்கி கொண்டா கிடைக்கிற சம்பளத்தில் இன்ன முறைக்கு இதை முடிச்சு கொள்ளலாமே, எனக்கு 1 லட்சம் சம்பளம் கிடைக்குது தானே, மாதம் ஒரு 30,000 ரூபாய் இதுக்கு கட்டி விடலாம் தானே, அல்லது எனக்கு 1 லட்சம் சம்பாதிக்கலும் தானே, அல்லது ஒரு வாகனம் ஒன்று இருந்தான்னு சொன்னால் ஒரு 2 லட்சம் சம்பாதிக்கலாமே, அதை ஒரு 50,000 ரூபாய் ஃபினான்ஸு கட்டினாலும் கூட மற்ற 1.5 லட்சமும் மிச்சமாயிடுமே, என்னுடைய தேவைகளுக்கெல்லாம் அது ஹாப்பியாக இருக்குமே, 50,000 ரூபாய் அதாலேயே சம்பாரித்து கொடுக்குறது தானே, ஒரு 4-5 வருஷத்தில் முடிஞ்சிடுமே. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த எண்ணத்தை ஷைத்தான் போடுகின்ற பொழுதே வட்டியாக உடனே கட் பண்ணிடணும். அதுக்காங்களை இப்படி செஞ்சால் இப்படி ஆகிக்கொள்ளலுமேன்னு பிளான் போட போகக்கூடாது. அது முதலாவது வேறு. இது ஷைத்தானிடத்தில் வரக்கூடிய கெட்டெண்ணமாக இருந்தால், அது ஹராத்துக்கு வழிவகுக்கிறதா இருந்தால், அல்லது அகீதாவில் கெட்டெண்ணமாக இருந்தால், ஏதாவது விடை தெரியாத ஒரு விஷயம், விதியுடைய விஷயம், கலாக்கதருடைய விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழி சம்பந்தப்பட்ட விளக்கம் தெரியாத விஷயங்கள், அல்லது அல் குர்ஆனில் வரக்கூடிய இப்படியான விஷயங்களில், இதனால தான் அகீதாவில் பல பிரிவினர்கள் உண்டானார்கள். அகீதாவில் அக்லானியூன்கள், சிந்தனையில் அகீதாவை தோற்றுவித்து கொண்டவர்கள். அதே மாதிரி இப்படியான கொள்கைகள் எல்லாம் அகீதாவில் ஒரு காலத்தில் ஏற்பட்டு சமுதாயம் வழிகட்டு போனதுக்கும் இந்த சிந்தனைகள் காரணம். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே அந்த சிந்தனையை கட் பண்ணி ஆமந்து பில்லா, அஸ்தகுஃபிருல்லா, இந்த சிந்தனையிலிருந்து நான் மீண்டு கொள்கிறேன், ஆமந்து பில்லா, என் நம்பிக்கை ஒரு காலமும் உடைஞ்சு போகாது. இப்போ அந்த ஷைத்தான் என்ன செய்வான்? அல்லாஹ்விடத்தில் இப்போ ஒரு கேரண்டி இருக்கிறது. என்னண்டா, இந்த வாசகங்கள் வஹியாக எங்களுக்கு அல்லாஹு தஆலா கேரண்டிக்கு தந்தது. இந்த உத்தரவாதத்தை நாங்கள் பயன்படுத்தி கொண்டால் ஷைத்தான் இப்பொழுது இந்த சிந்தனையை கொண்டு வர மாட்டான். ஆனாலும் ஷைத்தானுடைய இயல்புத்தன்மையை அவன் முந்த முடியாது, எங்களால் அதை அழிக்கவும் முடியாது. அதனால் என்ன செய்வான்டா, இன்னும் ஒரு வாரத்துக்கு பிறகாவது அவன் வருவான். அந்த நேரத்திலையும் நாங்கள் இதை ஓதிக்கொண்டால் ஷைத்தானை பார்ப்பான், இவனை நெருங்க முடியாது. என்ன கெட்ட சிந்தனையோடு போனாலும் கூட உடனே இவன் அல்லாஹ்விடத்திலே கம்ப்ளைண்ட் பண்ணிடுறான். பெரிய இடத்திலே கம்ப்ளைண்ட் பண்ணினால் எப்படி இருக்கும்? சின்னொரு கெட்ட எண்ணத்தை தான் நான் போட போனேன், அல்லாஹ்வை பற்றி ஒரு கெட்ட எண்ணம், அல்லது ஒரு பாவம், சின்னஞ்சிறிய ஒரு பாவம், அடுத்தவனை பற்றி ஏதாவது ஒரு கெட்ட எண்ணம், அல்லது நல்லவர்களை பற்றி ஒரு கெட்ட எண்ணம், இப்படி ஏதோ ஒன்று தொடப்போனாலே அவன் பெரிய ஆளுக்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறானே, அல்லாஹ்வுக்கே அவன் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டானே. சின்ன விஷயங்களுக்கு பெரிய ஆள்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணினால் திருப்பி அந்த ஆள் எங்கள்கிட்ட வருவாரா?
எங்களோடு நெருங்குவாரா, எங்களோடு சம்மந்தப்படுவாரா? ஏதோ சின்ன ஒரு காரியம், என்னுடைய பேனாவை கொஞ்சம் ஒருத்தர் எடுத்தார், இதை போய் நான் ஜெனீவாவில் கம்ப்ளைண்ட் பண்ணினா எப்படி இருக்கும்? என்ன கொஞ்சம் அப்படியே தட்டிட்டு போனார், இதை போய் சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க போனால் எப்படி இருக்கும்? அவன் எப்பயாவது எங்களை நெருங்குவானா? அது மாதிரி அந்த ஷைத்தான் கொஞ்சம் ஒரு தொட்டு பார்க்க போனாலும் கூட பெரிய இடத்துக்கே போயிடுறானே. அவுது பில்லா, ஆமந்து பில்லா, உடனே அல்லாஹ் தஆலாவிடத்தில் பாதுகாவல் தேடுறானே என்று சொல்லி அவன் வர மாட்டான். ஆனாலும் கூட ஒரு மாதத்துக்கு பின்னால் வருவான். ஏன்? அவனுடைய பண்பு அதுவாக இருக்கிறதுனால. திரும்பவும் நாங்கள் கவனமாக இதை சிந்தனையோடு இருந்து அவன் வருகிற பொழுது அவுது பில்லா, ஆமந்து பில்லா என்று சொல்லிக்கொள்கின்ற பொழுது திரும்ப எங்களை விட்டு அவன் போயிடுவான். திரும்ப ஒரு 4 மாதத்துக்கு பின்னால் வருவான். அப்பொழுதும் நாங்கள் இதை கவனமாக நாங்கள் இந்த ஈமானை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இதையே நாங்கள் ஓதிக்கொண்டு அவன்தான் வருகிறான். 4 மாதத்துக்கு முன்னால் வந்த சிந்தனை வருகின்றதென்றால் திருப்பம் அந்த ஷைத்தான் தான் வந்திருக்கிறான். ஆமந்து பில்லா, அவுது பில்லா என்று சொல்லிக்கொண்டால் இப்பொழுதும் அவன் ஓடிப்போய் விடுவான். 1 வருஷத்துக்கு பின்னுக்கால திரும்பி வருவான். எப்படியாவது அவன் மௌத்து வரை வரைத்தான் செய்வான். நாங்களும் அவனை இந்த வழியில் அட்டாக் பண்ணிக்கொண்டே போக வேண்டி இருக்கிறது. மௌத்தாகி கொள்ளும் வரைக்கும் நல்ல முறையில் ஈமானோடு. இதை எங்களுக்கு இஸ்லாம் ஒரு வழிகாட்டியாக சொல்லுகிறது. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில் நபிகளார் அல்லாஹ்வை பற்றி சொல்லுகிற பொழுது ஈமான் அப்படியே ஊத்து ஊடுற மாதிரி இருக்கும். அதன் பின்னால் சபை முடிந்து வீதிக்கு போனதன் பின்னால் அங்கே இருக்கக்கூடிய வீட்டு விஷயங்கள் எல்லாமே உள்ளத்தில் வந்ததன் பின்னால் அது அப்படியே அந்த சார்ஜ் கொஞ்சம் குறைஞ்சி போயிடும். அதனால் ஹந்தலா ரலியல்லாஹு அவர்கள் பாதையில் கத்திக்கொண்டு வருகிறார்கள். நாஃபக ஹந்தலா, ஹந்தலா முனாஃபிக் ஆயிட்டார். இதனுடைய அர்த்தம் என்ன? முனாஃபிக் ஆயிட்டார்னு சொன்னால் நயவஞ்சகர். இதை கேட்ட உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன விஷயம்? அவர்கிட்ட பேரை சொல்லி அவர் முனாஃபிக் ஆயினார் என்று அவர் சொல்கிறார். உமர் ரலியல்லாஹுட்ட, நான் நபிகளாரிடத்திலிருந்து ஈமானிய பாடங்களை படிக்கிற பொழுது அந்த அளவுக்கு ஒரு பக்குவமாக, அந்த அளவுக்கு ஈமானுடைய அந்த பிரகாசம் கண்ணுக்கு முன்னால் தெரிகிற அளவுக்கு இருக்கிறது. ஆனால் வீட்டுக்கு போனதன் பின்னால் இந்த சிந்தனை மாறுகிறதே. இப்போ உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், எனக்கும் அப்படித்தானே. பள்ளியில் இருக்கிற நேரத்தில் இருக்கிற ஈமான் வீட்டுக்கு போனோன்னே இல்லையே. பள்ளியில் வேறு எந்த சிந்தனையும் வராது. வீட்டுக்கு போனதன் பின்னால் ஆயிரக்கணக்கான சிந்தனைகள் எல்லாம் உள்ளத்தில் நிறையுது. இப்போ உமர் ரலியல்லாஹு அவர்கள், எனக்கும் இந்த பிரச்சனை இருக்கிறது. நாஃபக உமர் முனாஃபிக் ஆயிட்டார் என்று அவர் சொல்ல, ஹந்தலா முனாஃபிக் ஆயிட்டார் என்று இவர் சொல்ல, 2 பேரும் அப்படியே போகிற பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சந்திக்கிறார்கள். மாபிக்குமா, என்ன உங்கள் 2 பேருக்கும் பிடித்தது? இந்த மாதிரி சொல்லிக்கொண்டு வருகிறீர்கள். அந்த விளக்கத்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கு சொல்ல, அவர்களும் சேர்ந்து இப்போ நாஃபக அபூபக்கரும் முனாஃபிக் ஆயிட்டார்னு அவர் சொல்லிக்கொள்ள, நாஃபக அபூபக்கர், நாஃபக உமர், நாஃபக ஹந்தலா 3 பேரும் இப்படியே நபிகளாரிடத்தில் வருகிறார்கள். நபிகளாரிடத்தில் இந்த விஷயத்தை சொன்னதன் பின்னால், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் உங்களோடு இருக்கிற பொழுது எங்களுடைய ஈமானுடைய அந்தஸ்தும் எங்களுடைய ஈமானுடைய உணர்வும் வீடுகளுக்கு போனோன்னே வருவதில்லையே. இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்துகிறார்கள், இதுக்கு ஒரு நேரம், அதுக்கு ஒரு நேரம். அந்த அளவுக்கு ஈமான் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு இருந்தால், எல்லா இடத்துலையுமே ஷைத்தான் உங்களை நெருங்க முடியாத அளவுக்கு நீங்கள் சிந்திக்கிறீர்கள். ஷைத்தான் உங்களிடத்தில் வரமாட்டான் என்ற அளவில் இருந்தால் தான் எல்லா இடத்துலையும் என்னோடு இருக்கிற மாதிரி இருக்கணும் என்று நபிகளார் விளங்கப்படுத்திவிட்டு, லசாஃபஹத்குமுல் மலாய்க்கா மாதிரி தான் உங்களோட முசாஃபா செய்வதற்கு அந்த அளவுக்கு நீங்கள் ஆகிடணும். அன்புக்குரிய சகோதரர்களே, இதிலிருந்து என்ன புரிகிறது என்றால், ஷைத்தான் எல்லா நேரத்திலும் எங்களோடு இருக்கிறான். அவன் எல்லார்ட்டையுமே வருவான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவருக்கு இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்தஸ்து என்ன? அபூபக்கர் ரலியல்லாஹு அவருக்கு சிறப்பு என்ன? அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கு மட்டும்தான் சஹாபி என்ற பேரை சொல்கிறான்.
இது யக்கூலு லி சாஹிபிஹி லா தஹசன் இன்னல்லாஹ மானா. அந்த சௌர் குஹேல நபிகளாரோடு இருக்கிற பொழுது இது யக்கூலு லி சாஹிபிஹி, நபிகளார் அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான், பயப்பட வேணாம் என்று அவருடைய தோழருக்கு சொன்ன பொழுது, சொன்ன நேரத்தை நினையுங்கள் என்கிறான். அந்த நேரத்தில் சாஹிப் என்கிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படி குர்ஆனில் சொல்லப்பட்டவரே, எனக்கும் என்னுடைய நிலைமையும் இப்படி கொஞ்சம் ஏற்றம் இறக்குதல் இருக்குது என்று சமூகத்தில் சொன்னால் என்னுடைய அந்தஸ்துக்கு இது குறைவாக வருமோ என்று அவர் சிந்திக்கவில்லை. அதனால தான் சித்திக், எல்லா விதத்திலும் அவர் சித்திக்கு. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு இந்த வழிகேடுகள் எல்லாம் உண்டாக காரணம் என்னவென்றால், நாங்கள்லாம் பெரியவங்க, எங்களுக்கு எந்த கெட்டெண்ணமும் வராது, எங்களுக்கு எந்த விதமான சிந்தனையும் அப்படி கிடையாது, நாங்கள் சிந்தித்தா எல்லாம் அப்படியே மலாய்க்காமார்களை போல, அப்படித்தான் இந்த நல்லடியார்கள், பெரியவர்கள், நாதாக்கள், அவுலியாக்கள், ஷெய்குமார்கள், வலிமார்கள், இப்படியெல்லாம் நாங்கள் சிந்தித்தோம். அப்படி சிந்தித்ததனால் அவர்களும் அப்படியே காட்டி கொண்டார்கள். அதனால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டும் வழிகேட்டின் பக்கம் மக்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் என்பதனை புரிந்து கொள்வதற்கு இந்த ஈமானிய பாடத்தில் நாங்கள் தெரிந்து கொள்ளணும். எல்லாரிடத்திலேயும் கெட்ட எண்ணங்கள் வரும். அந்த கெட்ட எண்ணங்களுக்கான பரிகாரம் எல்லாரும் செய்யணும். அந்த பரிகாரம் அஊது பில்லா ஆமந்து பில்லா என்ற பரிகாரத்தை எல்லாரும் செய்து கொள்ளணும். அந்த கெட்ட எண்ணத்தை டெவலப் பண்ணக்கூடாது என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ளணும். அல்லாஹு தாலாவுடைய அடியார்கள் எல்லாரும் சமனாகத்தான் இருக்கிறார்கள், அதில் யாரும் ஏற்றத்தாழ்வு கிடையாது. இந்த சமநிலையை புரிந்து கொண்டால் அல்லாஹு தாலா லா இலாஹ இல்லல்லா முஹம்மதுர் ரசூலுல்லா என்ற கலிமா உள்ளே போயிட்டால் மற்ற அனைவர்களும் உள்ளிலிருந்து வெளியே வரணும் என்ற விஷயம் இன்றைய பாடத்தில் நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். அல்லாஹு தாலா பரிபூர்ண ஈமானை பெற்ற நிலையில் எங்களை மரணிக்க செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ்.